வணக்கம். என் பேர் சுரேஷுங்க. தெரியும், நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம 12 லக்னம் முதல் 12 பாவத்துக்கு காரகத்துவத்தை பார்த்தோம். அதே மாதிரி 9 கிரகங்களுக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு. 9 கிரகத்துடைய காரகத்துவம் அப்படிங்கிறது சூரியன் முதல் அந்த தசாபுத்தி, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இப்படி 9 கிரகங்கள் வந்து இதனோட வரிசைப்படி தசாபுத்தினோட ஆழம் எல்லாம் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். தசாபுத்திங்கிற வீடியோவில் நான் போடுறேன். இப்போது ஏன்னா நான் இதை பற்றி ஃபஸ்ட்டு எளிமையாக அடிப்படையான விஷயங்களே வந்து அந்த கிரகம் வந்து என்ன வேலை செய்யுது, அந்த 12 பாவங்கள் என்ன வேலை செய்யுது, ஒரு அடிப்படையான ஒரு சிறுகுறிப்பு காரகத்தோ தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு சாதாரண மக்களுக்கும் அதை பார்த்தா புரியும். அதனால தான் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தசாபுத்தி இதை ஏன்னா நான் வந்து கற்றுக்கிட்ட போது பார்த்தீங்கன்னா நம்ம எதையோ கற்றுக்கிட்டா அப்புறம் உள்ள வருவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அடிப்படை வருவோம். அப்படி இல்லை, இப்படி முதல் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நான் பேச விரும்பல, பாயிண்ட்டை சொல்ல வரேன். சூரியன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிரகத்தை நம்ம பார்த்துருவோம், சூரியன் முதல். ஓகேங்களா? அப்போ சூரியன்கிறது தந்தையை குறிக்கிறது. அவரு தான் பித்ருகாரகன், ஆத்மகாரகன். ஓகேங்களா? பித்ருகாரகன், ஆத்மகாரகன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமனாரை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு பெண் வந்து அப்பாவா ஒரு சூரியனா பிறந்த வீட்டில் இருக்கும்போது அப்பாவை குறிக்கிறது, அப்பாவை குறிக்கும். புகுந்த வீடு வந்ததுக்கப்புறம் மாமனாரா சூரியன் குறிக்கும். அடுத்து சந்திரன் வந்து தாயை குறிக்குது. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீடு பெண் வந்ததுக்கப்புறம் மாமியார் குறிக்குது, மூத்த பெண்ணை குறிக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பையனை குறிக்கும், சந்திரன் வந்து மூத்த பெண்ணை குறிக்கும் இந்த ஃபேமிலியில். அடுத்து செவ்வாய் வந்து சகோதரத்துக்கு காரணம், ரத்தத்துக்கு காரகன். செவ்வாயை வச்சு ஒருடைய பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போ சகோதரத்தை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? வீடு மனைங்கிற மனைக்காரகன் ஆச்சுங்களா? இந்த மாதிரி செவ்வாய் முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். குரு வந்து பார்த்தீங்கன்னா புத்திரகாரகன், தனகாரகன். குழந்தைக்கு காரகன் அவரு தான், காசுக்கு அதிபதி அவரு தான். ஓகேங்களா? முக்கியமாக தனகாரகன் வந்து குரு தான் குறிப்போம். சுக்கிரன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து காலப்புருஷத்திற்கு 2ஆம் வீடா அமையிறது, ரிஷபராசி அமையறதுனால அதையும் சொல்லுவாங்க. ஆனால் தனகாரகன் பொதுவாக குரு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் சுக்கிரன். ஓகேங்களா? அப்போ குரு முக்கியமாக எதுக்கு வைக்கிறாரு? குழந்தை பாக்கியத்துக்கு வைக்கிறாரு, காசு பணத்துக்கு காரகனை வைக்கிறாரு. அடுத்த பாயிண்ட் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன், நம்மளுடைய ஆயுளை குறிக்கக்கூடியது. ஹெல்த்துக்கு காரகன் சொல்லலாம், நம்மளுடைய உடல் வலிமைக்கு காரகன், தொழில் காரகன். சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன், தொழில் காரகன், இப்படி 2 முக்கிய பங்கை வகிக்கிறாரு. அடுத்தது புதன் பகவான். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா அவரு தான் வந்து வித்தை காரகன், கல்விக்கு. நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கும், அவர் கணித மேதை அப்படின்னா புதன் தான். வித்தை காரகன், தாய் மாமாக்கு காரகன். புதனுடைய விஷயத்தை ஒரு ஜாதகத்தில் புதனுடைய வலிமையை வச்சு அவங்களோட தாய் மாமா வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் கலத்திரகாரகன். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து மனைவியை சொல்லுது. சுக்கிரன் எப்படி இருக்குது, மனைவிக்கு காரகன். பெண் ஜாதகத்தில் கணவர் குறிக்குது செவ்வாய் காரகன். நான் செவ்வாயினுடைய காரகத்தில் பூமிக்கு காரகன், ரத்தகாரகன், சகோதரகாரன் சொல்லியிருப்பேன். அதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிங்க. பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாய், ஆண் ஜாதகத்தில் மனைவி குறிக்கக்கூடியது சுக்கிரன். சுக்கிரன் பொதுவாக கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். சுக்கிரன் பொதுவான காரத்துவத்தில் வந்துடுவார். ஆனால் செவ்வாய் வந்து மெயினாக பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கிறாரு. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ சுக்கிரன் வந்து 2வது தனகாரகன் சொன்னேன். குரு தனகாரகன், சுக்கிரனும் காசுக்கு அதிபதி. சுக்கிரன் அடுத்த வகையில் வண்டிக்கு காரகன், வாகனம். ஒருத்த வந்து பைக்கு, காரில், ரிஸ்கில் வந்து ஜித்து அப்படின்னா சுக்கிரன் வண்டிக்கு காரகன். சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கக்கூடியவர், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவர். இப்படி நான் வந்து ஒரு சிறு குறிப்பாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான காரத்துவம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏகப்பட்ட காரத்துவங்கள் இருக்குது. இன்னும் 2 கிரகம் மறைந்த கிரகங்கள், நிகழ் கிரகங்கள் சொல்லுவோம். அதாவது மறைவு கிரகங்கள், நிகழ் கிரகங்கள், சாயா கிரகங்கள், இப்படி அவங்கள பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஜாதகத்தில் தெரியாமல் விளையாட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் இல்லை, ராகு கேது தான். இப்போ ராகு கேது யாருன்னா, ராகு வந்து பார்த்தீங்கன்னா
பாட்டன் காரகன், அப்பா வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி குறிக்கிறது ராகு. கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி குறிக்கிறது கேது. ஓகேங்களா? அப்போ அந்த ராகுங்கிறது கேதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம நிறைய வழியில் பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ ராகுனா தாத்தா வழி அப்பா வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி, கேதுனா அம்மா வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்கிறத நீங்கள் மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு கேதுக்கு வரக்கூடிய கிரக காலத்துக்கும் நிறையா இருக்குது. நாட் ஒன்லி ராகு கேது, எல்லா கிரகத்தும் இருக்குது. அதை நான் தனித்தனியாக சொல்கிறேன் ஒவ்வொரு பாயிண்டாக வரும்போது. இப்போதைக்கு சூரியன்லேருந்து சுக்கிரன் வரைக்கும் ராகு கேது எல்லா விஷயங்களையும் ஒரு சிறு குறிப்பாக இருக்கக்கூடிய காரத்துவத்தில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காரகத்துவத்தில் உங்களுக்கு நான் இதுலேயே உறவு நிலை காரகத்துவங்கள், பொருள் காரகத்துவம் நிறைய இருக்குது. உறவுநிலை காரகத்துவம், பொருள் காரத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உறவு முறைகள்னா இப்போ சூரியன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை குறிக்குது. அது வந்து உயிருள்ள காரத்துவம். அதனால வந்து அப்பாங்கிறது அப்பா, அம்மா, ஜாதகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க, இதெல்லாம் உறவு நிலை குறிக்கிறதுல உயிர் இருக்குது அவங்களுக்கு, மனிதர்கள். ஸோ அது உயிர் காரத்துவம் நம்ம சொல்கிறோம் ஜாதகத்தில். இவ்வளோதான் பாயிண்ட். பொருள் காரத்துவம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் குரு வந்து காசு குறிக்கிறாரு அப்படின்னு, அப்போ சுக்கிரன் வண்டி வாழ்ந்து குறிக்கிறாரு, சொத்து சுகத்தை குறிக்கிறாரு. சந்திரன் நிலகாரகன் சொல்லி, சந்திரன் அம்மா சொன்ன நிலகாரன் ஒருத்தர் குறிப்பாரு. சாரி, நான் அதை சொல்ல மெயினாக சந்திரன் நிலகாரகனாக செயல்படுவார். நீருக்கு காரகன், நிலத்துக்கு காரகன், உடல் காரகன், உடல் சரீர காரகன் சந்திரன். சரிங்களா? அப்போ நிலம் மட்டும் மெயினாக சொல்லணும்னா சந்திரன் குறிக்கும். அந்த செங்கல் வச்சு வீடு கட்டுறதுக்கு செவ்வாய் தான் முக்கிய காரகன், மனைகாரகன். அப்போ இந்த மாதிரி நிலம், வீடு, அசட்டெல்லாம் குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் காரத்துவம். காசு, பணம் இதெல்லாம் பொருள் காரத்துவம். உயிர் வகையில் வரக்கூடியது தந்தை, தாய், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, மாம, மச்சி நிச்சி, இப்படி வந்து உறவுமுறைகள் எத்தனையோ இருக்குது. நான் காமெடியாகவும் பேசுவேன். அது ஒரு விஷயம். மச்சி நிச்சி, மச்சான் கிச்சா எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது உயிருள்ள விஷயங்கள். அது எல்லாமே வந்து உயிர் காரகத்துவம். உயிர் இல்லாத காசு, பணம், வீடு, வண்டி, வாசல் இதெல்லாம் பொருள் காரகத்துவம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. உயிர் காரகத்துவம் எது, பொருள் காரகத்துவம் எதுன்னு லக்னம் முதல் 12 பாவத்துக்கும் நீங்கள் தனியாக பிரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி கிரகத்தில் 9 கிரகத்துக்கும் நீங்கள் தனியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வேணால் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகேனா விட்டுருங்க. புரியலைன்னா உயிர் காரத்துவம், பொருள் காரத்துவம் தனியாக விளக்கணுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு என்னோட நம்பர் இருக்கும். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. ஒரு கேள்வி 2 கேள்விக்கு ஆன்சர் வேணுனாலும் எங்கிட்ட சோழியில் நான் ஆன்சர் பண்ணுவேன். நான் என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8344136454. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, நேரடியாக வந்து பார்க்கலாம். ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஓகேங்களா? வேறு எந்த டவுட்னா இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பொருள் காரகத்துவத்துலேயும் உயிர் காரகத்துவத்துலேயும் 9 கிரகத்தில் இந்த காரகத்துவ விஷயங்களை நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. ஒரு கிரக குருன்னு எடுத்துகிட்டா எக்கச்சக்கமான காரகத்துவம் இருக்குது. நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், லக்னம் முதல் 12 பாவத்துக்கும் 9 கிரகத்துக்கும் முக்கியமான சிறு குறிப்பாக சொல்லக்கூடிய மெயினான காரகத்துவத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் மெயினான காரகத்துவத்தையும் 1-2 நான் விட்டுருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏழை எளிய மக்கள், சாதாரண ஒரு மனிதர்கள் கூட ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். பலாபலனுங்கிறதும் வந்து நான் சொல்லித்தர போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் சொல்லித்தர போகிறோம். ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணி, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயந்தான். சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.